அப்போ ஜஸ்ட் கிடிங். ஆக்சுவலி இந்த சம்மர் சீசன் நம்ம பாடி எப்படி கூலிங்கா வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம சாப்பிடுற உணவு ஐட்டம். ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன். நல்ல சில்லி சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ஃப்ரைட் சிக்கன், இந்த மாதிரி மசாலா ஐட்டம், மசாலா சிக்கன், மட்டன் எல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் எடுத்துக்கிறப்போ நம்ம பாடி ஜெரிமானத்துக்கே ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சூரியன்ல இருந்து ஒரு ஹீட், ஜெரிமானத்துக்கு ஒரு ஹீட், அப்புறம் ஹீட். அதனால இந்த மாதிரி ஹெவி ஐட்டம் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. சரி, ஓகே டாக்டர், அப்ப என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேனாடு நோட் பண்ணிக்க. என்னன்னா திராட்சை, மாதுளை, சுரக்காய், முலாம்பழம், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கொய்யாக்காய், தயிர், மோர், அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன், மீன், இது எல்லாம் வீட்டுல நல்ல மசாலா போடாம செஞ்சு சாப்பிடுங்க. கீரை வகைகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் முட்டை சாப்பிடலாம். ஃப்ரெஷ் ஜூஸ், எல்லா ஜூஸும் சக்கரை போடாம ஐஸ் இல்லாம குடிங்க. இந்த மாதிரி மைல்டா ஈஸியா ஜெரிமானம் ஆகக்கூடிய உணவெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இதுக்கு மேல நம்ம ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு. யாரு? அவரு தான் தண்ணி. இந்த தண்ணி இல்ல, குடிக்கிற தண்ணி. சரிங்களா? இப்ப நான் சொன்ன ஃபுட் எல்லாம் கூட நீங்க சாப்பிடாம இருந்துடலாம். ஆனா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 2.5 to 4 லிட்டர் சுத்தமா குடிக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி தண்ணி குடிக்கிறோம் தெரியுங்களா? யூரின் நல்லா மஞ்சளா போகணும், நல்லா எரியணும். அப்பதான் நம்ம ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிக்கிறோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி குடிக்காதீங்க. இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வரும், பித்தப்பை ஸ்டோன் வரும், அதுக்கப்புறம் மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் வரும். டேய் செல்லங்களா, தங்கங்களா, காலையில 10 to 11 மணிக்கு மேல வெளியவே வராதீங்க. சாயந்தரம் 4 மணிக்கு மேலதான் வீட்டை விட்டு வெளியே வரணும். இல்ல வேலை செய்யற இடத்த விட்டு வெளியே வரணும். நீ சொல்லிட்டு போயிருவேன், இங்க வெயில்ல நானடா வேலை செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. சாரி, பட் இருந்தாலும் என்ன பண்றது? நம்ம பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா அட்லீஸ்ட் நிழல்லையாவது வேலை செய்யுங்க. சரிங்களா? இந்த மாதிரி கருப்பு ட்ரெஸ், டார்க் ட்ரெஸ் போட வேண்டாம். நல்லா பிரைட் ட்ரெஸ் போடுங்க. அப்பதான் அந்த சூரிய கதிர்கள் நம்ம மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். நம்ம பாடிக்குள்ள அப்சர்வ் ஆகாது. சரிங்களா? அதனால போடுற ட்ரெஸ்ஸும் முக்கியம். வெயில் இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு, சூரியன் ஸ்கொல்டிங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங், மாப்ள இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. என்னையும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. டாடா.